எக்ஸ்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து தமிழ் தலைவாஸ் யூபிஎத்தாஸோட ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணி தோல்வியை தழுவி இருக்காங்க. என்ன சாதனைங்கிறத நம்ம வீடியோல கடைசியில பார்ப்போம். நேத்து என்ன நடந்துச்சுன்னா, யூபிஎத்தாஸ் ரொம்ப காமா பொறுமையா விளையாண்டாங்க. எந்த டென்ஷனும் இல்ல. அவங்களுக்கு ரொம்ப கிளியர் ஸ்ட்ராட்டஜி தான் வந்தாங்க. எத்தனை ரைடரோட விளையாட போறோம், எத்தனை டிஃபெண்டரோட விளையாட போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவா வந்தாங்க. ஆனா தமிழ் தலைவாஸ் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? நானும் ஒரு 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பஞ்சாயத்துங்க. 2 ரைடரோட விளையாடணுமா இல்லன்னா 3 ரைடரோட விளையாடணுமா அப்படிங்கிறது. எங்க இத்தனை வருஷத்துலயாங்க இதுக்கு பதிலே நீங்க தெரியாம இருக்கீங்க? இது ஒரு பேசிக் கொஸ்டின் கூட அப்படிங்கிறது கூட தெரியலையா? எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்துக்குள்ள போயிடுறாங்க. இதுக்கு பதில் தெரிஞ்சிருந்தாலே தமிழ் தலைவாஸ் கப்ப ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பேசிக் கொஸ்டின். இதுக்கு கூட பதில் தெரியலன்னா நாம எப்படி ஒரு கப்பை ஜெயிப்பது? டீம் கண்டிப்பா ஏலத்துல எடுக்கும் போது பவன் ஷரவத்தையும் மனசுல வச்சுதான் டீம் ஃபார்மேஷன் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இருக்கிற ஈகோ இஷ்யூல அவரை இன்டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி டீமை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சுட்டு இப்போ டீம் தரிகடத்தம் போடுது, தடுமாறுது, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோக்குது, படுதோல்வி அடையுது. இப்ப வேற வழி இல்லாம முழிச்சுக்கிட்டு 3 ரைடரா 2 ரைடரான்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து எப்போ ஓயும்னு தெரியல. ஒரு பிளேயரை நீங்க இன்டிசிப்ளின் சொல்லி அனுப்பும் போது கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா? ஒரு ஏலத்துல எடுத்திருக்கோம். அதுவும் ஒரு இந்தியாவுக்கு கேப்டனா இருந்த பிளேயர் அர்ஜுனா அவார்டி, இவ்வளவு தனித்தன்மை இருக்கிற ஒரு பிளேயரை எடுக்கிறோம். அவர் என்ன பண்ணிருக்க போறாரு? அப்படி இன்டிசிப்ளின் நீங்க சொல்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கு நீங்க அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இதெல்லாம் என்னது எனக்கு புரியல. முதல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ் தலைவாசா தான் இன்டிசிப்ளின் சொல்லி தூக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செம காண்டா இருக்கு. யூஸ்வலா தமிழ் தலைவாஸ் அவங்களோட பேட்டர்ன் என்ன, ஒரு வெற்றி ஒரு தோல்வி, ஒரு வெற்றி ஒரு தோல்வி அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. நேத்து 2 தோல்விகள் கண்டினியூஸா எடுத்திருக்காங்க. அதுதான் நான் சொன்ன சாதனை. ஏன்னா நேத்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்வமா எல்லாரும் எதிர்பார்த்தோம். யூபிஎத்தாஸே தடுமாறிட்டு இருக்காங்க. அப்புறம் போன மேட்ச்ல வேற நம்ம புனேரி பல்டனோட தோத்துருக்கோம். அப்ப ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தானே அப்படின்னு மிகப்பெரிய ஆர்வமா எதிர்பார்க்கும் போது நாம தோல்வியை தழுவிருக்கோம். அதுவும் சாகர் வேற நேத்து உள்ள வந்திருந்தாப்ல டீமுக்குள்ள. அப்ப சாகர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுல நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. சாகரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சோ சாகர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, நிதிஷும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா. டிஃபென்ஸ் செமையா இருக்க போது. டிஃபென்ஸ்னாலேயே ஜெயிக்கிற டீம்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த டிஃபென்ஸ்னால கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு பகல் கனவு காணும் போது, சாகரா நீ வந்துட்டியா, நான் விளையாட மாட்டேன். நிதிஷ் நிறைய சொதப்பிட்டாப்ல. சொதப்புன்னு நிதிஷ் சொதப்பி, ரைடரும் சொதப்பி, சஃபாகிய நம்ம எல்லா டூ ஆர் டை ரைடுக்கும் அனுப்புறோம். ஆனா அவருக்கு மொமெண்டமே இல்ல. அவருக்கு ஸ்பீடும் இல்ல, ஒரு பேஷனும் இல்ல. ஏதோ தண்ணி போட வந்த பையன் மாதிரி நேத்து ரைடு போயிட்டு இருந்தாப்ல. சரி, அவர் தான் நம்ம எடுத்துட்டு நரேந்தரை கொண்டு வந்தோம். நரேந்தரும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் எடுக்கும்போது ஓகே, நரேந்தர் நம்மளுக்கு சேவியரா இருப்பாரு, பாதுகாத்து கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சா நரேந்தரும் கால வாரி விட்டாப்ல. ஒரு டிஃபென்ஸ் போய் அவுட் ஆயிட்டாப்ல. அதாவது நரேந்தர் டிஃபென்ஸ் போறது யாருக்குமே பிரச்சனை இருக்காது. ஆனா நம்ம ஒரு நல்ல லீட்ல இருக்கோம், சூப்பர் லீட்ல இருக்கோம். இந்த டிஃபென்ஸ்ல நரேந்தர் அவுட் ஆனா கூட நமக்கு பிரச்சனை இல்ல. அப்படிங்கிற நேரத்துல நரேந்தர் போய் அவுட் ஆனா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நரேந்தர் தான் ரைடுக்கு போகணும் அப்படிங்கிற நேரத்துல நரேந்தர் போய் ஒரு டிஃபென்ஸ் போய் அதுல போய் அவுட் ஆனாரா நம்ம என்ன பண்றது? அர்ஜுன் தேஸ்வால் சிறந்த ரைடருங்க, எனக்கு மாற்று கருத்து இல்ல. நல்ல ரைடர் தான், நல்லா வெறியா விளையாடுறாப்ல. ஆனா என்ன நடக்குதுன்னா, ஆப்போசிட் சைடு டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கும் போது நிறைய ரைடு போற மாதிரி தெரியுது. ஆப்போனன்ட் டைம் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவர் கொஞ்சம் வீக்கா இருக்காருங்கும் போது அவருக்கு இன்னொரு ரைடர் தேவைப்படுறாங்க. இது ஒரு இயல்புனா கூட இயல்புதான். கண்டிப்பா அவருக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு, டீமுக்கு பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு அவர் எடுத்துட்டு இருக்கிறது ஓகே தான். ஆனா அந்த இடத்துல இன்னொரு பிளேயரை ட்ரெயின் பண்ணிருக்கலாம்ல. இப்ப நல்ல ஆப்போனன்ட் டீம் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குது, தனக்கு மட்டும் பாயிண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட வீக்கா இருக்கிற நேரத்துல இன்னொரு பிளேயர் இன்னொரு ரைடரையும் அனுப்புனாதானே அவருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும். இதெல்லாம் இந்த தமிழ் தலைவாஸ் அட்ரஸே பண்ற மாதிரி தெரியலையே. ஏதோ பவனை நம்பி நீங்க டீம் எடுத்திருக்கீங்க, பவனும் அர்ஜுனும் நம்பி இந்த வருஷம் டீம் எடுத்திருக்கீங்க. பவன் உங்களுக்கு இருக்கிற ஈகோ பிரச்சனை இல்ல. பவனை உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு, ஆதிக்க மனப்பான்மை இருந்துச்சு, நீங்க பவனையும் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. பவன் இன்டிசிப்ளின் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. அதுக்குள்ள எக்ஸ்பிளேஷன் இது வரைக்கும் கொடுக்கல. அப்புறம் டீம்
ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோக்குறாங்க, சில மேட்ச் வந்து படுதோல்வி அடைகிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நேத்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச். யூபி யோத்தாஸே வந்து தட்டி தடுமாறி திணறிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கு மேல சொதப்புன்னு சொதப்பிட்டு இருந்தாங்க. இதுல வந்து நம்மளும் வந்து அவங்களுக்கு மேல நீ சொதப்பியா, இல்ல நான் தான் நிறைய சொதப்புவேன், அதை எப்படி நீ சொதப்பலாம், நான் இருக்கும்போது நீ எப்படி சொதப்பலாங்கிற மாதிரி நேற்று தமிழ் தலைவாஸ் வந்து சொதப்பிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து தமிழ் தலைவாஸ் தான் லீடு வச்சிருந்தாங்க, 3 புள்ளி கூட லீடு வச்சிருந்தாங்க. அதை கூட மெயின்டைன் பண்ண முடியல. செகண்ட் ஸ்பேஸ்ல அவங்க வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து கடைசி ரைடு வந்து அவங்க வந்து அந்த சூப்பர் டேக்கிள் பாயிண்ட் போனா கூட பரவாயில்ல, நாங்க ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தட்டிட்டு போயிட்டாங்க. அதுல ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா சப்போஸ் அதுல விட்டு இருந்தா கூட இன்னும் 2 பாயிண்ட் வித்தியாசத்துல தோக்கதான் செஞ்சிருப்போம். சோ ஆக தமிழ் தலைவாச வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஆக்சுவலா அந்த சாதனைங்கிறது நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வெற்றி தோல்வின்னு இருக்கும்போது இது ஜெயிக்க வேண்டிய அந்த ஸ்லாட். ஏன்னா போன தடவை புனேரி பல்டன்ட்ட வந்து தோத்துருந்தாங்க, அதுவும் மோசமா தோத்துருந்தாங்க. அதாவது பெரிய டீம், அவங்க டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க, அது வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா யூபி யோத்தாசிட்டி இப்படி தோத்தது வந்து ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்றது? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தலைவாஸ் வந்து 3 ரைடரோட விளையாடணுமா, 2 ரைடரோட விளையாடணுமா, இல்ல இந்த முடிவை எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத டீட்டெயிலா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.